ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த ஆன்லைன் ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்து வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த வேளையிலும் இந்த ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனை எங்களோடு இணைந்து உண்மை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், உடைய நாமத்தை மையப்படுத்துகிற ஒவ்வொருவரோடும் உடைய கரம் இருப்பதாக, அவருடைய வீட்டில் உடைய பிரச்சனை இருப்பதாக, அவங்களோட இடைப்படுவீராக, பேசுவீராக, உடைய வார்த்தையை ஆசீர்வதித்தாரும், பாடல்கள் செய்தியாவற்றை ஆசீர்வதித்தாரும் ஜெபிக்கிறோம். முக்கிய மகிமை தருகிறோம். பெரிய காரியங்களை செய்யும். அவருடைய எல்லா வாஞ்சை விருப்பங்களை, மன விருப்பங்களை நிறைவேற்றி ஜெபிக்கிறோம். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு அவரின் இதயத்தின் மீது கருள் சொன்னாக்க முடியும். வாஞ்சை விருப்பம் நிறைவேற்றும் ஆசீர்வதி வேசும் ஜெபிக்கிறோம் பிதாவே. முதலாவதாக ஆத்துமாவை நன்றி சொல்கின்ற பாட்டை நாம் பாடலாம்.
ஆண்டவர் நம்முடைய அக்கிரமெல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்கள் எல்லாம் குணமாக்கி நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி விட்டு கிருபினாலும் இறக்கினாலும் முடிசூட்டுகிற தேவன், வாழ்நாளெல்லாம் நன்மையினால் திருப்தியாக்கி நம்மை நடத்துகிறவர், கழுகு போல பலப்படுத்துகிற தேவன், ஓடினாலும் நடந்தாலும் கல் குறைவதில்லை. அவருடைய அன்பு பேரன்பு எவ்வளவு பெரியது. நம்முடைய குற்றங்களை கிழக்குக்கு மேற்கு எவ்வளவு தூரமோ அவ்வளோ தூரமாய் அவர் நம்முடைய குறைகளை மாற்றினார். அவர் நம்முடைய சிறுமியை கண்ணாக்கி பார்த்தவர், சிறுமியை கண்ணாக்கி பார்த்தவரே, இருமியில் கை தூக்க வந்தவரே, துரத்தப்பட்ட என்னை மீண்டும் சேர்த்துக் கொண்டேன். நன்றி ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே குடும்பத்தை விட்டு வெளியே ஓடி வந்த யாக்கோபு, ஆண்டவரே அவனுக்கு நீர் பெத்தேலில் தலை சாக்கும் கல்லாக இருந்தது, மூளைக்கல்லாக இருக்கிறது எனக்கு தலை சாக்கும் கண்ணீரையா.
அவரை போல ஒரு நல்ல நேசர் நமக்கு இல்லை. ஹல்லேலூயா. நம்மை வழி நடத்தி வருகிற தேவன் அவர் நமக்கு எபினேசரா இருந்திருக்கிறாரே, அவர் நமக்கு எல்ஷடாயா இருந்திருக்கிறாரே, மகா பெரிய பலனும் கேடகமுமாய் நமக்கு இருந்த தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. எப்பொழுதும் ஒரு பிரகாசத்தை நம் முகத்திலே கொடுக்கிற தேவன். அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள் எவ்வளவு அற்புதமானவைகள், அவருடைய வழிகள் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா. அவருடைய நினைவுகள், அவர் சொல்லுகிறார் நம்மை பார்த்து, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவே என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. வான பரியந்தம் உயரமான ஒரு வழியை நமக்காக வைத்திருக்கிறவர். ஹல்லேலூயா. நான் உனக்காக வைத்திருக்கிற நினைவுகள் தீமை காணவைகள் அல்ல என்று சொல்லி இருக்கிறவர். நமக்கு பனியை போல இறங்குகிற கர்த்தர். லீபனோனிலே புஷ்பங்கள் செழிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லி இருக்கிறார், உன் வாயிலே நான் வைத்த என் வார்த்தையை உன்னிடத்திலிருந்தும் உன் பிள்ளைகளிடத்திலிருந்தும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளிடத்தில்
பாவத்திலிருந்து நான் விலக்க மாட்டேன், இது உன்னோடு நான் பண்ணுகிற உடன்படிக்கை என்று சொல்லி இருக்கிற கர்த்தர் எவ்வளவு உண்மையுள்ள தேவன். அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினாலே நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் என்னை நேசிப்பதினாலே நான் உம்மை நேசிக்கிறேன் அப்பா. நீர் என்னை முந்தி நேசித்தீரே கர்த்தாவே. எனக்காக சிலுவையில் என்ற ஜீவனையே கொடுத்தீரே, இரத்தத்தை சிந்தினீரே, ஆலோசனை கொடுத்து வழி நடத்துகிறீரே, இதுதான் பாதை என்று எங்களுக்கு காட்டுகிறீரே. நாங்கள் எவ்வளவாய் துக்கப்பட்டு சோர்ந்து போய் கிடக்கும் பொழுதெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தி எழுப்பி நிற்க வைக்கிற தேவன். எழும்பு எழும்பு சீயோனே என்று எங்களை பார்த்து சொல்லுகிற தேவன். உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிற அதே தேவன் இன்றைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் உயிரடைய செய்திருக்கிறபடியால் உமக்கு நன்றி கர்த்தாவே. ஆண்டவரே, நாங்கள் கண்ணீரோடு உங்களுடைய சமூகத்திற்கு வரும் பொழுதெல்லாம் உங்களுடைய கரத்தால் எங்களை தொட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அன்று அன்னாள் உங்களுடைய சமூகத்திலே வந்து அழுத பொழுது அவளுக்கு நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்து அதன் பின்பு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை என்று எழுதும் அளவுக்கு அவளை ஆசீர்வதித்தீரே. அதை போல எங்களையும் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We worship you Lord. நீர் எவ்வளவு பெரிய தேவன் கர்த்தாவே. நீர் உன்னதமான தேவன், சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற கர்த்தர். உம்மை போல நல்ல நேசர் இல்லை ராஜா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் அவர். இதுவரைக்கும் நம்மை வழி நடத்தின தேவன். ஒரு சேயை காக்கும் தாயை போல நம்மை காக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. நம் மீது தம்முடைய கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுகிற தேவன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பயப்படாதே என்று நம்மை பார்த்து சொல்லுகிற கர்த்தர். நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று நம்மை பார்த்து சொல்லுகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதக்காரனோடு சேர்ந்து நாம் சொல்லுவோமா, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவரே, எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிக்கிற தேவனே, உம்மை போல ஒரு இரட்சகர் இல்லை கர்த்தாவே. உம்மை போல எங்களை நேசிக்க ஒருவரும் இல்லை கர்த்தாவே. உம்மை போல எங்களை மாற்றுவீராக. அதற்காக எல்லாவற்றின் நன்மைக்கு ஏதுவாக திருப்புகிற தேவன் நீர்தான் அப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே நாங்கள் விழுந்து தொழுது கொள்ளுகிறோம் கர்த்தாவே. விழுந்து தொழுது கொள்ளுகிறோம். எல்லா தொழுகைக்கும் ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீ பாத்திரமான தேவன் அப்பா. ஹல்லேலூயா. We worship you Lord. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அண்ணல் இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Jesus. நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே. இந்த மட்டும் காத்தேவன் நேசரே, இனிமேலும் காத்துமே கோவாயே. இந்த மட்டும் காத்தேவன் நேசரே, இனிமேலும் காக்குமே கோவாயே. இந்த வாழ்க்கையில் இம்மானுவேலரே, இந்த வருடத்தின் நாட்களிலே, இந்த வருடத்தின் நாட்களிலே சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். யோர்தானும் செங்கடலும் நம் எதிரே எழும்பி வந்த போதிலும் காத்தவர். சாபப் பிசாசின் சோதனை போதிலும் இயேசு நாமத்தில் அகற்றியவர். இயேசு நாமத்தில் அகற்றியவர். சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. அல்லேலூயா. சோதரிப்போம் நாமே துதிகளுடனே, ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை. காக்கும் ஒரு தாய் போலவே இந்த மாயலோவில் என்னை
அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. பழமை எல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. பழமை எல்லாம் முடிந்து போனதே, எல்லாம் புதிதாக தேவனே ஆனதே. மகிமையில் இறங்கி வாருமே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே, நாங்கள் மறுரூபம் அடைந்திடவே. ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. அல்லேலூயா ஸ்தோத்திரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பர் இயேசுவை. எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரமான தேவன். I will enter his gates with thanksgiving in my heart. Hallelujah. நன்றியுள்ள இருதயத்தோடு அவருக்கு முன்பாக வந்து நம்முடைய பழைய குணங்கள், பழக்க வழக்கங்கள், வேதனையான சூழ்நிலைகள், நம்ம எத்தனையோ பேர் ஹர்ட் பண்ணி இருக்கிறார்கள், அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி போட்டு புதுமையாக நமக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, அதற்காக ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கும் தகுதியற்றவர்களா இருந்தோம், நீர் எங்களை தகுதியுள்ளவர்களாக மாற்றி எங்களை ஆசீர்வதிப்பதற்கென்று தெரிந்து கொண்டு இதுவரைக்கும் ஆசீர்வதித்து வருகிறீரே, எல்லாம் உம்முடைய கிருபை என்பதை நினைத்து நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. Thank you Jesus. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை தொழுது கொள்ளுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை வணங்குகிறோம். ஹalleluya. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்கள் வாழ்க்கை முழுவதையும் உமக்கே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. உமக்காக வாழ, உம் சித்தம் செய்ய ஆண்டவரே, உம்மை பற்றி மற்றவர்களிடத்தில் பேச எங்களுக்கு ஒரு கிருபையை தருவீராக, ஒரு அபிஷேகத்தை ஊற்றுவீராக கர்த்தாவே. இந்த உலகத்தின் காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு மங்கி போகட்டும் கர்த்தாவே. ஹalleluya, hallelujah, hallelujah, hallelujah. Oh, how I love Jesus because he first loved me, and all those things that are so good to me are now like a dim shadow. Hallelujah. எப்படி ஆண்டவரை நாம் நேசிப்பதினாலே எல்லாமே நமக்கு மங்கி தெரிகிறது அல்லவா, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்காக நாம் ஏங்குவோம். அதுதான் நாம் செய்யக்கூடிய புத்தியுள்ள ஆராதனை. ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கிறது. ஹalleluya. நாங்கள் மேலானவைகளை நாடுகிற கிறிஸ்தவர்களாக, எப்பொழுதும் உம்மை ஆராதிக்கிறவர்களாக, எப்பொழுதுமே உயர்த்துகிறவர்களாக காணப்பட உதவி செய்யும். ஹalleluya. Thank you Father. Thank you Jesus. Hallelujah. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. இந்த நேரத்திலே கேரள பகுதியிலே ஏற்பட்ட இயற்கை சேதங்களுக்காக ஜெபிக்கலாம். அதிலிருந்து ஜனங்கள் மறுபடியுமாய் கட்டப்பட, அவர்களுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், வீடுகள் கட்டப்பட வேண்டும், அங்கிருக்கிற தொழில்கள் மறுபடியுமாய் கட்டி எழுப்பப்பட வேண்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்ளும்படியாக, அதிகாரிகளுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, இந்திய தேசத்தின் மீது நீர் கிருபையாயிரும். இந்த விக்கிரக ஆராதனையின் அருவருப்புகளை எல்லாம் நீக்கி போட்டு உம்முடைய கோபாக்கினை அல்ல, உம்முடைய கிருபையை மாத்திரம் எங்களுக்கு ஊற்றுவீராக. நீர் எங்களை வழி நடத்தோ. எங்கள் தேசத்தை ஆளுகை செய்கிற ஒவ்வொருவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நன்மையானதை எங்களுக்கு தருவீராக. நீர் அளிக்கும் நன்மையினால் நாங்கள் திருப்தியாய் வாழ எங்களுக்கு உதவி செய்தலும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. தொடர்ந்து வயநாட்டுக்காக நம்முடைய ஸ்தாபனத்திலிருந்து அவர்கள் உதவிகளை கேட்டிருக்கிறார்கள். அவைகளை உங்களால் முடிந்த உதவிகளை தயவாக நீங்கள் செய்யும்படி அன்பாய் கேட்டுக்கொண்டேன். அதே போல் அடுத்த மாதத்தில் இருக்கிறதான எஸ்ஏஜி கான்ஃபரன்ஸுக்காகவும் ஜெபியுங்கள். பல மாநிலங்களிலிருந்து ஊழியக்காரர்கள் அங்கே கூடி பரமன்கேரியின் இடத்துல கூடி உபவாசம் எடுத்து ஜெபித்து அந்த கான்ஃபரன்ஸின் எலெக்ஷன் மற்ற காரியங்கள் இருக்கிறது, அவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கும்படி, அதனுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கும்படி, கர்த்தர் நல்ல செய்திகளை கொடுக்கும்படி இதற்காக நீங்கள் ஜெபிக்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்லலாம். 1 யோவான் 2 அதிகாரம் 28வது வசனம்.
இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் காணப்படுகிறது. இதை எப்படி நாம் அறிந்து கொள்ளலாம்? இந்த கடைசி காலத்தில் நடக்கும் சம்பவங்கள் நமக்கு நினைப்பூட்டுகிறது. எங்கு பார்த்தாலும் பூமி எதிர்ச்சி, எங்கு பார்த்தாலும் நிலச்சரிவுகள், எங்கு பார்த்தாலும் வெள்ளங்கள், சேதங்கள், அழிவுகள், கூட்ட கூட்டமாக ஜனங்கள் மடிந்து போகிறார்கள். வெளிப்படத்தில் பார்க்கிறோம், ஒரு கூட்ட மக்கள் அவர்கள் மடிந்து போவார்கள். அவர்களை சங்கரிக்க மரண தூதன், அந்த தூதனுக்கு, அந்த குதிரைக்கு பேர் மரணம் என்று சொல்லப்படுகிறத பார்க்கிறோம். இந்த காலத்தில் அதிகமாய் மரணங்கள் ஏற்படுவதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான நோக்கம் அவருடைய வருகையில் நாம் வெட்கப்பட்டு போகாமல் காணப்பட வேண்டும். தேவன் நம்மை வழுவாமல் நம்மை கொண்டு செல்ல வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வழுவாதபடி நம்மை காக்குவோம். நம்முடைய மகிமுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசுமாய் நிறுத்தக்கூடிய வல்லவர் அவர். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்னவெல்லாம் செய்ய வேண்டும் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படவும் கர்த்தரிடத்திலே நிலைத்திருக்கவும்? முதலாவது பார்க்கும் பொழுது ஏசாயா 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார். எசேக்கியா கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் அவன் இருந்தான். நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக உண்மையாய் இருக்கிற, உண்மையாய் ஜீவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இதுதான் முதலாவது. கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நாம், கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நாம் இருக்க வேண்டும். கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியை பெற்று செய்யும். இந்த நாட்களில் உண்மையுள்ளவர்கள் குறைந்து போகிறார்கள். உண்மை சபையிலே விசுவாசிகள் சபைக்கு உண்மையாக இருக்க வேண்டும். இங்கு ஒரு சபை, அங்கு ஒரு சபை, காலையில் ஒரு ஆறு, இப்படிலாம் நம்ம வாழ்க்கையில சோத்து நம்ம அழைத்த ஆண்டவருக்கு நாம் உண்மையாய் நான் ஜீவிக்க வேண்டும். எசேக்கியா அவனுடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு அவன் உண்மையா இருந்தான். இந்த எசேக்கியா ராஜா அவன் மரணப்படுக்கையில இருந்த போது அந்த நேரத்திலே ஏசாயா தீர்க்கதரிசி அவருடைய வீட்டுக்கு வருகிறார். எசேக்கியாவை நோக்கி, நீர் மரிக்க போகிறீர், எனவே உடைய வீட்டுக்காரங்களை ஒழுங்குபடுத்தும் என்று ஏசாயா சொன்ன வார்த்தைகளை, கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை ஏசாயா எசேக்கியாவோடு சொல்கிறார். யோசிச்சு பாருங்க, உங்களை பார்த்து நீ செத்து போயிடுவ, எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணி வைங்க. சிலர் மரித்து போனால் எங்கே பேங்க் அக்கௌண்ட் இருக்குது, எங்கே ஏடிஎம் கார்டு, பின் நம்பர் என்ன, எதுவுமே தெரியாது. என்ற எல்லாமே புருஷனே பார்த்துக்கிட்டு இருந்து கடைசியில் மனைவிக்கு கடைசியில் அவர் இறந்த பிறகு ஒன்றும் செய்ய முடிய மாட்டேங்குது. இங்கே வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தணுன்னே அவன் மனைவி கூப்பிட்டு எல்லாத்தையும் நீ பார்த்துக்குமா, இதெல்லாம் பண்ணிக்க, மந்திரிகள்லாம் கூப்பிட்டு பார்த்துக்கணும்னு சொல்ல. அந்த எசேக்கியா ராஜா அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறான். எசேக்கியா அவன் ஒரு வைத்தியனை, ஒரு டாக்டரை தேடி ஓடலை. நீ அவ்வளோதான்ப்பா சாக போறோன்னா கடைசி நேரத்தில் நம்ம உடம்புலாம் பார்த்துக்கணும், மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணல. ஈவன் அரண்மனையில அநேக வைத்தியர்கள் இருந்திருப்பாங்க, ராஜா இல்லையா. பார்த்தீங்க சொன்னா எங்க பார்த்தாலும் நவடேஸ் ஆம்புலன்ஸ் 108+ டிரைவர்ஸ், டாக்டர்ஸ், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணக்கூடிய நர்சஸ் இருக்கிறார். ஃபோன் பண்ணா கொஞ்ச நிமிஷத்துல வந்து சேர்ந்துறாங்க. எசேக்கியா அங்கே யாரையும் ஆலோசிக்கவில்லை. அவன் மரணத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய வல்லமுள்ள தேவனை நோக்கி அவன் கெஞ்சுகிறதை பார்க்கிறான். தேவன் தம்மை சுகமாக்க வல்லவர் என்பதை அவன் முழுமையாக விசுவாசிக்கிறான். தன் ஆயுசு நாட்களில் தேவன் கூட்டி கொடுப்பார் என்று அவன் நம்பினான். கர்த்தாவே, நான் முன்பாக எவ்வளவு மன உத்தமமாய் நடந்தேன் என்று நினைத்தல் என்று எவ்வளவு கதறி இருப்பான். யோசிச்சு பாருங்க. லாஸ்ட் மினிட், லாஸ்ட் டைம், கடைசி நேரத்தில் யோசிச்சு பாருங்க நமக்கு எப்படி இருக்கும் அந்த நிலைமை. அந்த சிச்சுவேஷனை கொஞ்சம் அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்முடைய கடைசி காலம், கடைசி நேரம், உயிர் பிரிய போது யோசிச்சு பாருங்க நம்ம நிலைமை என்ன. அவன் கர்த்தரை நோக்கி கெஞ்சதை பார்க்கிறோம். கர்த்தர் அவனுக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கறதை பார்க்கிறோம். முதலாவது உண்மையாய் இருக்க வேண்டும். இரண்டாவது நல்ல தீர்மானத்துடன் நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கணும். டேக் குட் டிசிஷன்ஸ்
and stick to it. லூக்கா 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான், திராட்சரசம் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான் என்று யோவான் ஸ்நானனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் ஸ்நானன் பிறக்கும் முன்பதாகவே அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாய் இருப்பான் என்று சாட்சி பெற்றிருக்கலாம். நம்மளாம் பிறகுறதுக்கு முன்னாடி ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது சொல்லி வச்சிருப்பாங்களா? யாராவது யோசிச்சு பாருங்க. பிறந்தப்பறம் தான் நம்ம எப்படி, நம்ம யாரு அப்படின்னு சொல்லி நம்மை பற்றி விடல். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதனுடைய வருங்காலம், ஃபியூச்சர் எப்படி இருக்கும் என்று கர்த்தருக்கு தெரியும். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்தில் இருக்கிறது. யோவான் ஒரு வித்தியாசமான மனிதர். அவருடைய பிரதிஷ்டை விசேஷமானது. தேவன் சொல்லுகிறபடி செய்வேன் என்று ஆகாரத்திலும் உடையிலும் தீர்மானம் பண்ணி அதன்படி வாழ்ந்தார். நாமும் கர்த்தருக்கு சில தீர்மானங்களை எடுக்கும் போது கர்த்தர் நம்மை கனம் பண்ணி ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறவராக இருக்கிறார். நீங்கள் எடுக்கிற தீர்மானங்கள் உங்கள் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். Your decisions will determine your future. இரண்டாவது, your decision is more important. உங்களுடைய தீர்மானங்கள் மிகவும் முக்கியமானவை. தானியேலும் கூட பார்க்கும்போது ராஜாவுடைய போதனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தீர்மானம். கர்த்தர் அவனை உயர்த்தினார். ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக அவனை ஆண்டவர் உயர்த்தினார். மூன்றாவது பார்க்கும்போது ஜெபிக்கிற மனிதனாய் நாம் காணப்பட வேண்டும். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 17:1. First Kings chapter 17 verse 1. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 1வது வசனம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றார். ஒரு தனி மனிதனுடைய வார்த்தையை ஆண்டவர் கனப்படுத்தி பனியும் மழையும் பெய்யாதிருக்க செய்கிறது. இந்த மாதத்தினுடைய துவக்கத்திலே 6ஆம் தேதி ஒரு பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் வைத்திருந்தோம். அந்த பாஸ்டர்ஸ் ஃபெலோஷிப் முந்தின நாள் பயங்கர இடி மின்னல் மழையோட பாஸ்டர் அவரும் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணுறாரு, அரேஞ்ச் பண்ணிட்டார். ஃபோன் பண்ணி கேட்டுறீங்களா, ஆனால் பயங்கர மழையாக இருக்குது பாஸ்டர், யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு சொல்லுங்க. பயப்படாதீங்க, வெயில் அடிக்கும், நீங்கள் தைரியமாக செய்யுங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அதே போல் ஃபெலோஷிப் நடத்தணும். நல்ல வெயில், பயங்கர வெயில், எல்லாருக்கும் வேர்த்து ஊற்றக்கூடிய அளவுக்கு வெயில். ஆண்டவர் சூழ்நிலையை தலைகீழாய் மாற்றுகிற தேவன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய வாக்கின்படி நம்முடைய வார்த்தையை அவர் கனப்படுத்துகிற தேவன். ஊழியக்காரருடைய வார்த்தையை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். இங்கு தீர்க்கதரிசியாக எலியா ஆகாப் ராஜாவிடம் சவால் விடுகிறார். ராஜாவை கண்டு அவன் அஞ்சவில்லை. நான் இஸ்ரவேலின் தேவனுக்கு முன்பாக நிற்கும் தேவனுடைய ஊழியக்காரன் என்று தன்னை வெளிப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஊழியக்காரராக இருக்கிறனா தேவனுக்கு முன்பாக இப்பொழுது நிற்கலாம். மனுஷனுக்கு முன்பாக நிற்கிறதுக்கு முன்னால அதிகாலையிலே ஆண்டவரோடு கூட அவரோடு கூட நான் பேச வேண்டும், ஜெபிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறேன். தேவனுக்கு முன்பாக நிற்கிறவன் தைரியமா இருக்கும். என்ன சூழ்நிலை வந்தாலும், என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க ரொம்ப போல்டா இருப்பாங்க. போல்டுலையும் போல்டா இருப்பாங்க. ஆண்டுடைய பிள்ளையா இருக்குன்னா தேவனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது தைரியமா இருக்கும். யோவான் தைரியமா இருந்தான். எலியா தைரியமாய் பேசினான். எதை குறித்தும் யாரை குறித்தும் தேவனிடத்திலே நிற்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள், ஜெபிக்கிறவர்கள் பயப்பட மாட்டார்கள். மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார் என்று யாக்கோபு நிருபத்திலையும் நாம் வாசிக்கிறோம். எலியா வல்லமையாய் போராடி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரர். ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் பெறுவார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ப்ரேயர் டைம் எப்படி இருக்கா? டைம் அலோன் வித் காட், பர்சனல் டைம். நம்முடைய ஆண்டவரோடு கூட நேரத்தை எவ்வளவு நாம் செலவிடுகிறோம்? எவ்வளோ மக்களிடத்துல செல்போனில் எவ்வளோ பேசுகிறோம். ஆண்டவரிடத்துல நாம் பேசுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஜெபிக்கிறவர்களாய் தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இப்பொழுதுதான் ஆண்டவருடைய ராஜ்யத்திலே ஆண்டவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். 4வதாக லூக்கா 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். லூக் சாப்டர் 1 verse 19. லூக்கா 1ஆம் அதிகாரம் 19வது வசனம். லூக்கா 1:19. தேவதூதன் அவனுக்கு பிரதியுத்தரமாக,
நான் தேவ சன்னிதானத்தில் நிற்க காபிரியல் என்பவன் உடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவதூதன் அவனுக்கு பிரதியுமாக, நான் தேவ சன்னிதானத்தில் நிற்கிற காபிரியல் என்பவன் உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தி அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். தேவனுடைய நற்செய்தியை அறிவிக்கலாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருவதற்கு முன்பதாக உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம், ராஜ்யத்தின் முழு எங்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் அந்த கடமையை கொடுத்திருக்கிறார். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராகணும்னு சொல்லியிருக்கிறார். மத்திய 28ஆம் அதிகாரத்தில் 15 வரை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே இந்த காபிரியல் தேவ சமூகத்திலே நின்றார். தேவனுடைய அருகிலே நின்றனால்தான் தேவன் செய்தியை சொல்லி அனுப்புகிறார். நாம் கர்த்தரிடத்திலே நிற்கும் பொழுது, கர்த்தரிடத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு செய்திகளை கொடுக்கிறார். அதை நாம் அறிவிக்க வேண்டும். Go and proclaim. ஆண்டவரை பற்றி சொல்லுங்கள். அன்றைக்கு சமாரிய ஸ்திரீ இயேசு சொன்ன காரியங்கள் எல்லாம் அவள் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியோடு போய் ஊர்ல போய் சொல்லி எல்லாரையும் கூட்டிட்டு வந்தான். அவள் சொன்னதை நம்பின ஜனங்கள் கடைசியிலே இந்த ஜனங்களே சொல்றாங்க, நீ சொன்னது தேவையில்லை, நாங்களே அவரை பற்றி அறிந்து கொண்டோம், அவரை விசுவாசிக்கிறோம் சொல்லி ஜனங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை வந்து விட்டது. சுவிசேஷம் அறிவிக்கப்படாத இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு ஆட்கள் தேவை. மேய்ப்பனில்லாத ஆடுகளை சந்திக்க ஊழியர்கள் தேவை. கொர்நேலியின் குடும்பத்தை தேவன் சந்திக்க விரும்பினார். மத்தியான நேரத்தில் பேதுரு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிறார். தேவன் பேதுருவோடு பேசி அவரை அனுப்பினார். சவுலை சந்திக்க தேவன் அனனியாவை அனுப்புகிறார். கர்த்தருடைய ஊழியம் செய்ய வாஞ்சை, விருப்பம், அழைப்பு இருந்தால் அவருடைய கிருஷ்ணத்தை தேடி நாம் நிற்க வேண்டும். அது பாக்கியமான ஒரு அனுபவம். தேவ செய்தியை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அதை சொல்லுவார். ஆண்டவர் நமக்கு வார்த்தைகளை கொடுக்கிறார். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவர் வார்த்தைகளை தருகிறார். ஆண்டவர் பேசுகிறார். ஊழியக்காடைய வார்த்தையை தரையில் விழப்பண்ணாத தேவன் சொல்லுகிறார். அந்த வார்த்தை, நான் அனுப்பும் வார்த்தை, இது மழை பெய்து எப்படி திரும்பி வருகிறதோ அதே போல அந்த வார்த்தைகள் திரும்பி, அந்த வார்த்தைகள் அது பிரயோஜனம் உள்ளதாக, அது எப்படி மழையானது முளைக்க செய்கிறதோ அதே போல 30-60 உங்களுடைய இதயத்திலே பலன் கொடுக்கும். ஆகவே நீங்கள் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாய் இருங்கள். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவர்கள் ஞானம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருக்கு இந்த வெறும் கையனாக நாம் வராமல், ஆத்துமா ஒன்று ரட்சிக்காமல் வெறும் கையனாய் பரலோகத்தில் வருவது எப்படின்னு சொல்லி ஒரு ஊழியர் அருமையாய் பாடியிருக்கிறார். இந்த வார்த்தையில் நிலைத்திருங்கள். ஒரு வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதால் கவலை ஒன்று விலக்கி அவர் வார்த்தையின் மேலே சார்ந்திருப்பதா கவலை ஒன்றும் எனக்கில்லையே.
முன்பதாக நாங்கள் இருக்க ஆண்டவரை ஜெபத்திலே ஜெபிக்கிறவர்களாக தேவனிடத்தில் வார்த்தையை பெற்று ஆண்டவரை நாங்கள் அறிவிக்கிறவர்களாக நாங்கள் மாற்றப்பட கத்திரைகளுக்கு அந்த அனுபவங்களை தந்துள்ளபடியாய் மேலோட்டமான அனுபவங்கள் அல்ல அந்த ஒரு ஆழமான ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை நாங்கள் ருசிக்கும்படியாக தேவனோடு இந்த காலம் இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை கத்த கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறேன். தேசத்திலே இது நான் அறிவிக்க வேண்டிய ஆண்டவரே சுவிசேஷ நற்செய்தி இருக்கிறது. கேட்ட வார்த்தையின்படி நற்செய்தி நாங்கள் அறிவிக்கிறவாய் மாற ஆண்டவருக்காய் ஜெபிக்கிறவர்களாய் மாற கத்திரைகளுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே ஆன்லைன் மூலமாய் பங்கு பெற்று பாடி துதித்து ஆராய்ந்த ஒவ்வொருவருடைய குடும்பங்களின் மேலும் தனிப்பட்ட நபர்கள் மேலும் விசுவாசிகள் மேலும் கர்த்தருடைய தெய்வீக கரம் சுகமளிக்கிற கரம் ஆண்டவரே அன்று அற்புதம் செய்யும் கரம் இருந்து ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இயேசு மூலம் வேண்டிக் கொள்கிறோம் என் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, விசேஷ சகல வரமரவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம்மளோட வருகை மட்டும் ஆசீர்வதித்து காப்பாராக. பிரியமானவர்களே, இந்த ஆராதனை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கின்ற விசுவாசிக்கிறோம். கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சுகத்தை கொடுத்து எங்களோடு இணைந்து சபையிலே வந்து ஆராதைக்கு ஆண்டவர் உங்களுக்கு அருள் புரிவாராக. God bless you.